ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீசெண்டா சோனி லிவ்ல பிரீமியர் பண்ணப்பட்ட பிருந்தா வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு எனக்கும் தெரியாது. நேத்து தான் இந்த சீரிஸோட ட்ரெய்லரை பார்த்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்து முடிச்சேன். சோ வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல 1996 கானாவரம் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு அவங்க அண்ணனை தேடி சுத்திட்டு இருக்கா. அண்ட் தூரத்துல பாக்குறப்ப அவங்க அண்ணன் விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்த தங்கச்சி ஓடி போயிட்டு அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கதறா. உடனே அவங்க அண்ணன் எந்திரிச்சு சும்மா பிராங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு விளையாடுறான். இதனால லைட்டா தங்கச்சி செல்லமா கோச்சிக்கிறா. உடனே அவங்க அண்ணன் ஒரு பொம்மையை காட்டி அவன் தங்கச்சியை கூல் பண்றான். சோ ரெண்டு பேருமே இதே மாதிரி பாசமா சிரிச்சுட்டே விளையாடுறாங்க. அடுத்த சீன்ல இவங்களோட ஊரை தான் காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இறந்து கிடக்குறாரு. இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. அந்த ஊர்ல சாமியாரா இருக்கிற ஒருத்தர் கிட்ட கேக்குறாங்க, இதுக்கு என்ன பண்றது, சாமிக்கு எங்க மேல என்ன கோபம், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கேள்விகள் மக்களை கேக்குறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த சாமியார், நீங்க ஏதோ பாவம் பண்ணிட்டீங்க, அதனாலதான் ஆத்தா உங்களை தண்டிக்கிறா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டுறாரு. சோ அங்க இருக்கிற ஊர் மக்களும் இதுக்கு என்ன சாமி பரிகாரம் பண்ணணும், எதா இருந்தாலும் சொல்லுங்க நாங்க பண்றோம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த சாமியாரு சாமி கிட்ட குறி கேட்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷுவல் பண்றாரு. தென் அதுக்கப்புறம் ஆத்தா பலி கேட்கிறா, அதுவும் ஒரு பொம்பளை குழந்தை பலி கேட்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் வந்துடும். யாரை என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் திகச்சுதான் நிப்பாங்க. உடனே சாமியார் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தா அந்த சின்ன குழந்தைய பலி கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பதறிடும். அவங்க அம்மாவும் ஊர் மக்கள் மற்றும் சாமியாரிடம் என்ன வேணா பலி கொடுத்துக்கங்க, அவ சின்ன பொண்ணு இன்னும் வாழணும் அப்படின்ற மாதிரி கெஞ்சுவாங்க. பட் அங்க இருக்கிற யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. சோ அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட பையனையும் பொண்ணையும் கூப்பிட்டு அந்த காட்டுல இருந்தே வெளியில வந்துருவாங்க. இது தெரிஞ்ச ஊர் மக்களும் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவையும் பொண்ணையும் துரத்திட்டே போவாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட பையன் லைட்டா மிஸ் ஆயிடுவான். பட் எப்படியோ அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய ஒரு லாரில ஏத்தி அமிச்சிருவாங்க. பட் அவங்க அம்மா மட்டும் மாத்திப்பாங்க. ஊர் மக்கள் அவங்க அம்மாவை பிடிச்சிருவாங்க. அந்த பையனும் பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவையும் தங்கச்சி தேடி காடு ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருப்பான். சோ இங்க டைட்டில் கார்டை ரிவீல் பண்ணி நம்ம எபிசோட காட்டுறாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே காணாம போன அந்த குழந்தைய யாரோ எடுத்து வளர்க்குற மாதிரியான ஒரு சின்ன போட்டோவை காட்டுவாங்க. சோ அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினான ட்ரிஷா. இந்த வெப் சீரிஸ் பொறுத்தவரையும் பிருந்தா அந்த கேரக்டர்ல லீடா பிளே பண்றாங்க. பிருந்தா பாத்தீங்கன்னா தத்தெடுக்கப்பட்டு ஒரு ஃபேமிலில வளர்க்கப்படுறாங்க. அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸாவும் இருக்காங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வேலை இவங்களுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க தங்கச்சி பாத்தீங்கன்னா அவங்க அக்காவை கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு ஆளு, அவங்க இஷ்டத்துக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்க ஆளு. நெக்ஸ்ட் சீன்ல போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளவா எதுவும் கேர் பண்ணிக்காத மாதிரி தான் ஒரு விஷுவல காட்டுறாங்க. அண்ட் இங்க தான் நம்ம ஹீரோயின் பிருந்தாவும் ஒர்க் பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வருவாங்க, சிஸ்டம் முன்னாடி உட்காருவாங்க, சில வேலைகளை பார்ப்பாங்க. மத்தபடி யாரு கூட எந்த கான்வர்சேஷன் வச்சுக்க மாட்டாங்க. அண்ட் இந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே கேர்லெஸ்ஸான ஆளு. சும்மா பணம் சொல்லிட்டு நிறைய லஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருப்பாரு. பெண்டிங்ல இருக்க கேஸ் எல்லாம் எப்படியாச்சும் முடிச்சு விடுங்க, சும்மா இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்கன்ற மாதிரி ரொம்பவே கேர்லெஸ்ஸா தான் இருப்பாரு. அதே நேரத்துல ஸ்டேஷன்ல கரண்ட் பிரச்சனையும் இருக்கும். அதையும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் சரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பால்காரனை காட்டுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒதுங்குறதுக்காக போவான். அங்க பாத்தீங்கன்னா ஏதோ தண்ணியில மிதந்துட்டு வர மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு இவன் சந்தேகத்தின் பேர்ல அங்க போய் பார்ப்பான். சோ அவன் கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க இருக்கிற ஒரு குட்டையில ஒரு டெட் பாடி மிதந்து வந்துட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். அண்ட் அடுத்த சீன்லயே போலீஸ் அண்ட் பிரஸ் எல்லாம் வந்துருவாங்க. அங்க நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் தடவியல் துறையில இருந்து வந்தும் தடை ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெருசா கண்டுக்காம இது ஒரு சூசைட் கேஸ் தான், எங்கேயே விழுந்திருக்கான், இங்க வந்து செத்து இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த கேஸையே முடிக்க சொல்லுவாரு. அந்த பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புறப்ப பாத்தீங்கன்னா பிருந்தா அங்க நின்னுட்டு இருப்பாங்க. அந்த பாடியை பார்த்துட்டு சில விஷயத்துல அவங்களே நோட் பண்ணிப்பாங்க. நைட்டு கிளம்புறப்ப அங்க இருக்க இன்னொரு எஸ்ஐயான சாரதி பிருந்தாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்க ஸ்டேஷன் தான் போறோம், நீங்களே எங்க கூட ஜாயின் பண்ணிக்கங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. தென் கூட இருக்கிற எல்லா போலீஸுமே இன்னைக்கு நடந்த அந்த சூசைட் கேஸ் பத்தி பேசுவாங்க. அப்பதான் ஹீரோயின் பிருந்தா சொல்லுவாங்க, இது சூசைட் கிடையாது, இது ப்ரூட்டல் மர்டர் அப்படின்னு. அவரை யாரோ குத்தி கொலை பண்ணிட்டு அது கோணியில போட்டுட்டு அந்த கோணி மிதக்காம இருக்கிறதுக்காக அதுல செங்கலை கட்டி நேரா காவால போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெருச்சாலையில அந்த கோணியை நோண்டிட்டு பாடி மேல வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயம் இவங்க கரெக்டா ப்ரிடிக்ட் பண்றதுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா பிருந்தாவோட அப்பாவும் இப்படிதான் இறந்திருப்பாங்க. இதனால அவங்களால நைட்டு தூங்கவே முடியாது, அதிர்ச்சியில எந்திரிச்சு உட்காருவாங்க. அண்ட் காலையில அந்த பாடியை பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே மாச்சுரிக்கு போவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் ஆல்ரெடி என்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லுவாரு. இவரை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க, இவருக்கு சாவறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லா எதுவுமே சாப்பிடல, அண்ட் கத்தி எடுத்து நெஞ்சில 15 தடவை குத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு இன்ஸ்பெக்டர் வாந்தி எடுத்துருவாரு. சரி ஆளை பத்தின ஏதாச்சும் ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியுமா சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்பாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, 10 நாள் ஆயிடுச்சு, இதப்புறம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. வேணும்னா இறந்து போனவர் ஒரு 30ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு அங்கிருந்து போலீஸ் கிளம்பிடுவாங்க. சோ லாஸ்ட் 1 மந்த்ல எவ்வளவு மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கு, அது 30ல இருந்து 35 வயசுக்குள்ளன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே சாரதி எஸ்ஐ பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு பிருந்தா கிட்டயும் ஹெல்ப் கேட்பாங்க. சோ ஹீரோயினான பிருந்தாவும் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் கிளம்புறப்ப பிருந்தா சாரதி கிட்ட இந்த மாதிரி நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் இன்னைக்கு நைட் எடுத்துட்டு போறேன், கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அவரும் பாத்தீங்கன்னா சைன் போட்டுட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நைட் ஃபுல்லா தூங்காம சில இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதை பத்தி பாத்தீங்கன்னா காலையில எஸ்ஐ சாரதி கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க, நம்ம எல்லாருமே தேடணும் அவசியம் இல்ல, இந்த கோல்ட் மைனிங் அண்ட் வேற மைனிங்ல வேலை செய்யற ஆளை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், அந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸ் ஏதாச்சும்
இருக்கா மட்டும் பார்க்க சொல்லுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு ஆளை மட்டும் ஃபில்டர் பண்ணிருவாங்க. சோ அதன்படி இறந்து போனவரோட குடும்பம் சொல்லிட்டு ஒரு குடும்பமும் வந்துரும். சோ அவங்கள பாத்தீங்கன்னா அடையாளம் காட்டுறதுக்காக நேரா மார்ச்சுரிக்கும் கூட்டு போவாங்க. அவங்க எல்லாருமே அந்த மார்ச்சுரியில அந்த பாடியை பார்த்த உடனே கத்தி கதற ஆரம்பிச்சிருவாங்க. உடனே பிருந்தாவும் கேட்பாங்க, எப்படி அக்யூரேட்டா இவங்க உங்க ஹஸ்பண்ட் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இவரோட காது சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்டுக்கு யாராச்சும் எதிரி இருக்காங்களா சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் அந்த மாதிரி ஆளே கிடையாது, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற ஆளு, எங்களுக்கு யாரும் எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் அங்க வர இன்ஸ்பெக்டர் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே இதோட இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, இது வெறும் சூசைடா கன்சிடர் பண்ணிட்டு தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணுங்க, இதுக்கப்புறம் பின்னாடியே போயிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் பிருந்தா இது மர்டர்னு சொல்லிட்டு எப்படி விடுறது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அவர் பாத்தீங்கன்னா உன்னோட ஆபீசர் நான் தான், நான் சொல்றதா நீ கேட்கணுன்ற மாதிரி ரெக்கடா பேசிட்டாங்க வந்து போயிடுவாரு. பட் பிருந்தா இதை விடுற மாதிரி இல்ல, ஏதாச்சும் தடயம் கிடைக்குமா சொல்லிட்டு கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு போயிட்டு ஏதாச்சும் தடவை எல்லாம் பார்ப்பாங்க. சோ அங்க போயிட்டு செக் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு பேர்டோட ஃபெதர் கிடைக்கும். இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு நெட்ல சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்பதான் தெரியும் அது ஒரு ஃபாரின் பேர்டோட ஃபெதர். அந்த பேர்டை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் நெட்ல கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாவே இருக்கும். அது வந்து மனுஷங்களை காயப்படுத்துறப்ப காயங்கள் ரொம்பவே கொடூரமா இருக்கும். இதே காயங்கள் தான் மர்டர் செய்யப்பட்ட அந்த பாடியிலயும் இருக்கும். இதை பாக்குறப்ப பிருந்தாக்கு சில சந்தேகங்கள் வரும். இந்த சீனோட கட் ஆயிட்டு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒருத்தனை காட்டுவாங்க. அவன் அங்க இருக்கிற ஒரு கல்யாண கோஷ்டியோட ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அண்ட் கையிலயும் பாத்தீங்கன்னா இந்த கறிக்கெல்லாம் தருவாங்களா கருப்பு கலர் கவர், அது மாதிரி ஒன்னு எடுத்துட்டு அவன் பாட்டுன்னு இதுக்குள்ளேயே போவான். அவன் போற இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிமோட்டா இருக்கும். அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் லைட் எடுத்துட்டு இவன் நேரா போயிட்டு ஜோஜுன்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். தென் இங்க தான் அந்த ஃபாரின் பேர்டு ஒரு ஈகிள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரும். இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தோணும் இவன் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு. தென் இவன் எடுத்துட்டு வந்த கவர்ல கறி தான் இருக்கும். அதை சமைச்சு அந்த பேர்டுக்கு தான் போடுவான். அதுவும் நல்லா தின்னும். அதை பார்த்து ரசிச்சுட்டு இவனோட பேக்கை பார்ப்பான். அந்த பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்கும். இந்த பொம்மையை நம்ம ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்திருப்போம். அந்த சச்சின்ற பையன் தன்னோட தங்கச்சிக்கு இந்த பொம்மை தான் தந்திருப்பான். இதுல இருந்து என்ன ரிவீல் ஆகுதுன்னா இவன் தான் பிருந்தாவோட அண்ணன். சோ இவன் எதுக்காக இந்த கொலைகள் எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல தான் பார்க்க முடியும். சோ நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் எபிசோட சீக்கிரமா அப்லோட் பண்றேன். ஸ்டே டியூன்ட்.